அந்த அம்மா ஜன்னல் வழியா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அம்மாவோட கணவர் வந்து கேட்கிறாரு, நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அப்ப அந்த அம்மா பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல் வழியாவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அப்பா சொல்றாரு, பேரனோட நினைவு வந்துருச்சா, இன்னும் 2-3 நாள் கூட்டிகிட்டு வந்துருவாங்க, அப்ப பாத்துக்கலாம், சரி விடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த அப்பா பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட ஓனர் கிட்ட போய், தம்பி அந்த டாய்லெட்டை கொஞ்சம் சரி பண்ணித்தாங்க, என்னால உட்காந்து எழும்ப முடியல, உயிரே போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் பாத்தீங்கன்னா அந்த அப்பா வந்து அசிங்கமா திட்டி அனுப்பிடுறான். அதுக்கப்புறமா அந்த அம்மா சொல்றாங்க, உன்னை போவேனான்னு தானே சொன்னேன், நீ கேட்டியா? நம்ம 2 பிள்ளைகளை பத்தி இப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைகளை வளர்க்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்போம், இப்ப வந்து நம்மள பிள்ளைங்க பாக்குதுல, நமக்கு எப்பதான் சாவு வருமோ தெரியல அப்படின்னு சொல்லி 2 பேரும் கத்தி கதறாங்க. அப்படியே அந்த பட போட்டு எடுத்துக்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அங்க இருந்து சாக்குல கால் மாட்டி அவங்க வந்து கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட மருமகளுக்கு ஒரு கால் வருது. அப்ப அவங்க யாருன்னு கேக்குறாங்க. அப்ப நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம், உங்க மேலயும் உங்க ஹஸ்பண்ட் மேலயும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 மருமகளும் 2 மகன்மாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரர் உள்ள வர சொல்லி கூப்பிடுறாரு. அப்படி உள்ள வந்து அவங்களோட அப்பா அம்மாவும் உள்ள உட்காந்துருக்காங்க. இதை பார்த்து அந்த பசங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கண் கலங்கி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரர் கேட்கிறாரு, கை நிறைய 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க தானே, பெத்தவங்களை கூட வச்சு பாத்துக்கிறது தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுல ஒரு மருமக பாத்தீங்கன்னா மாமனார் மேல குற்றம் சாட்டாங்க, இவர் வந்து நைட்ல குடிச்சிட்டு வருவாரு, என்னோட பசங்களை ஒழுங்கா வளர்க்கறது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது மத்த மருமக பாத்தீங்கன்னா மாமியாரை வந்து குற்றம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரர் அந்த அப்பாவை கூப்பிட்டு சொல்றாரு, பெத்தவங்களை பிள்ளைங்க பாத்துக்கிறாட்டி 6 மாசத்துக்கு உள்ள தள்ளுறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு, அது மட்டும் இல்ல பெத்தவங்களை பாத்துக்கிறவன் நான் சொல்ற மனைவிக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கும் சட்டத்துல இடம் இருக்கு, இதுல நான் என்னத்த பண்றது அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவை கேட்கிறாரு. அப்ப அந்த அப்பா பாத்தீங்கன்னா என்ன சொல்றான்னா, என்னோட கடைசி காலத்துக்கு என்னோட பசங்க கூடயும் பேரப்புள்ள கூடயும் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் தர சொல்லுங்க, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி போலீஸ்காரர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கப்புறமா 2 பசங்களும் அந்த போலீஸ்காரர்கிட்ட சொல்றாரு, நாங்க 2 பேரும் அம்மாவையும் அப்பாவையும் ஒவ்வொரு மாசத்துக்கு வச்சு வீட்டுல பாத்துக்கிறோம் சந்தோஷமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பசங்களும் அந்த போலீஸ்காரருக்கு நன்றி சொல்லிட்டு போறாங்க.